பணப்பட்டுவாடா புகார் காரணமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருந்தார். இந்த நிலையில் அதே கட்சியைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் நேர்மாறான கருத்தை கூறியுள்ளார். தேர்தல் ஆணையரிடம் கேட்டுக்கொள்வது, தினம் தினம் அதிகாரிகளை மாற்றுவதோ, சில இடங்களில் சிலவற்றை பிடிப்பது மட்டுமே இங்கே அதற்கு பதிலாக முடியாது. இங்கே இதுவரைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரிந்து 7 லட்சம் பிடிபட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் பரிமாறிய பணத்தொகை கோடியை தாண்டும். ஒரு தெருக்கு கூட 7 லட்சம் போதாது. அதனால் தேர்தல் அதிகாரிகள் தேர்தலை நேர்மையாக நடத்த முடியும் என்று அறுதிபூர்வமாக உறுதியாக 100% நினைத்தால் இந்த தேர்தலை நடத்தட்டும். இல்லை என்றால் ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கிறது. அதை போல தேர்தலை நிறுத்திவிட்டு முழுமையாக இந்த தொகுதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தின் சாயல் எந்த விதத்திலும் இந்த தொகுதிக்குள் வராமல் இருந்து முழு கட்டுப்பாடோடு தேர்தலை நடத்தினால் மட்டுமே நியாயம் கிடைக்கும். தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்யக்கூடாது. இதற்கு நேர்மாறாக யார் பணம் பட்டுவாடா செய்கின்றார்களோ அவர்களை உடனடியாக கைது செய்து ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு அவர்களை சிறையில் வைக்க வேண்டும். மட்டுமல்ல, எந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் பணப்பட்டுவாடா செய்கின்றார்களோ அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அத்தோடு கூட அந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிடாத அளவுக்கு இந்த தேர்தல் மட்டுமல்ல 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடாத அளவுக்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாகும்.